ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன? இந்தியாவில் ட்ரான்ஸ்ஃபர் பேனா? ட்ரான்ஸ்ஃபர் எப்படி அக்சஸ் பண்ணுறது? ட்ரான்ஸ்ஃபர்னா என்னன்னு பார்ப்போம். இது வாட்ஸ்அப், டெலிகிராம் மாதிரி தான். இது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல் மெசேஞ்சர் மாதிரி தான். ஆனால் 20 GB வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் எப்படி பண்ணுறது எல்லாம் வீடியோட எண்டில் காமிக்கிறேன் பாருங்கள். இது உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 20 GB 1 GB ஃபைல்லாம் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண முடியாது. ஆனால் இதில் சென்ட் பண்ணி ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே சென்ட் பண்ணுறோம், அவங்க ஈஸியாக அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இதுவும் கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. குவாலிட்டி எந்த இடத்துலையும் கம்ப்ரெஸ் ஆகாது. பெஸ்ட்டு குவாலிட்டி. நீங்கள் எதை எப்படி பெஸ்ட்டாக எடுக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த குவாலிட்டியை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அவங்க. ஆமாம், இந்தியாவில் ட்ரான்ஸ்ஃபர் பேன் பண்ணிட்டாங்க. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேன் பண்ணாங்க. எதுக்காண்டி பேன் பண்ணாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக 18+ கண்டென்ட்டு ஷேர் ஆகுதுன்னு சொல்லி பேன் பண்ணாங்க. இதில் இமெயில் மூலமாக தான் அனுப்ப முடியும். அதனால் யார் என்ன அனுப்புகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் வாட்ஸ்அப்பில் உங்கள் நம்பர் எல்லாமே ஷேர் ஆகும், கூகுள் கண்டுபிடிச்சிரும். ஆனால் இதில் கூகுள் கண்டுபிடிக்க முடியாது. இன்னொருத்தவங்க ரிசீவ் பண்ணுறது யார் ரிசீவ் பண்ணுறான்னு தெரியாது. அதுக்காண்டி தான் இந்தியாவில் தடை வச்சுருக்காங்க. இப்போ வாட்ஸ்அப்புன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் சஸ்பெக்டாக நினைக்கிறீங்களோ அவங்க டேட்டா வாட்ஸ்அப் கம்பெனிலேருந்து வாங்கிக்கலாம். அவங்க நம்பரு, அவங்க இந்த மாதிரிக்கு இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் வாங்கலாம். அங்கே இருக்கிற கவர்மெண்ட் இதை அஃபிஷியலாக வெரிஃபை பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் கொடுப்பாங்க. ஆனால் இந்த டேட்டாலாம் 30 days ஆகலாம் வரதுக்கு. ஆனால் கண்டிப்பாக வரும். ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக கொடுக்குற ஃபைல் வராது. அவங்க யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஃபேக்கான இமெயில் அட்ரஸ் கொடுத்து இப்போ 1 செகண்டுக்கு இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணலாம், 1 நிமிஷம் ஆக்டிவாக இருக்கிற மணிக்கு க்ரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி இமெயில் அட்ரஸ் மூலமாக ரிசீவ் பண்ணலாம். இதனால தான் இந்தியாவில் தடை வச்சுருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபரை எப்படி அக்சஸ் பண்ணலான்னா VPN மூலமாக அக்சஸ் பண்ணலாம். எப்படின்னா இந்தியாவில் தான் பேன் பண்ணியிருக்காங்க, மற்ற கண்ட்ரியில் பேன் பண்ணல. VPN மூலமாக ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம் ட்ரான்ஸ்ஃபரை. VPN எப்படி ஆப் இல்லாமல் யூஸ் பண்ணலான்ட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். மேலே இருக்க ஐ பட்டனில் வீடியோ வரும், பாருங்கள், கிளிக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோவோட கண்டென்ட்டை லிங்க்கை நான் போஸ்ட் பண்ணுறேன். கிளிக் பண்ணி VPN ஆப் இல்லாமல் பாருங்கள். இப்போ மேலே VPN ஆன் பண்ணிட்டேன். ட்ரான்ஸ்ஃபருக்குள்ளே போகணும். VPN ஆன் பண்ணால் தான் ட்ரான்ஸ்ஃபருக்குள்ளே போக முடியும். பண்ண இந்த மாதிரி தான் வரும். யாருக்குமே லாகின் பண்ணி வச்சுருக்கேன். புதுசாக உங்களுக்காண்டி சைன்அப் பண்ணி காமிக்கிறேன். சைன்அப் ஃபார் ஃப்ரீ தான். இமெயில் அட்ரஸ் போட்டாச்சு. அது பாஸ்வேர்ட் போடணும், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் போடணும். இப்போ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு போட்டாச்சு, டிக் ஆகிடுச்சு. டிக் கொடுத்துப்பாங்க. கொடுத்தனே லாகின் ஆகிடும். இப்போ 2 ஃபைல் கொடுங்க. இமெயிலுக்கு வெரிஃபை வரும். இமெயிலை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வெரிஃபை ஆகிடுச்சு. சென்ட் ஃபைல் கொடுங்க. 2 GB வரைக்கும் நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக.
இப்போ ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன். ஏதாவது மெசேஜ் அனுப்பணும்னா அனுப்பிச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு கொடுங்க. லிங்க்கு மூலமாகவும் அனுப்பலாம், இமெயில் மூலமாக அனுப்பலாம். நான் இமெயிலில் அனுப்புகிறேன். அவங்க அந்த இமெயிலில் இருக்கணும், அப்போதான் போகும். இல்லைனா லிங்க் மூலமாக இருந்துச்சு அவங்களை கிளிக் பண்ண போடுங்க, அது மூலமாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இமெயில் சென்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த இமெயிலில் போய் பார்ப்போம். ஜிமெயிலில் எடுத்து டவுன்லோட் பண்ண முடியல. க்ரோமில் போட்டு டவுன்லோட் பண்ணிட்டேன். பாருங்க வந்துடுச்சு. இந்த ஃபைல் தான் அனுப்புனேன், வந்துடுச்சு. ஜஸ்ட் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருந்தேன், ஆனால் இப்போ ஜஸ்ட் டவுன் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.